தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். என் இறைவனாகிய தந்தையே, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்பிற்கு உரியவரும் நீரே. என் பாவங்களால் உமது அன்பை புறக்கணித்ததற்காகவும் நன்மைகள் செய்ய தவறியதற்காகவும் மனம் வருந்துகிறேன். உமது அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். ஆமேன். துன்பங்களும் வருத்தங்களும் எல்லாருக்கும் வருபவை, தவிர்க்க இயலாதவை. துன்பமோ வருத்தமோ இல்லாதவர்கள் யாருமே இருக்க இயலாது. சிறாராகிய நமக்கும் துன்ப வருத்த அனுபவங்கள் உள்ளன. கவலை, சோர்வு, ஏமாற்றம், தோல்விகள், தவறுகள் அனைத்தும் துன்ப அனுபவத்தை நமக்கும் பிறருக்கும் தருகின்றன. இயேசுவுக்கும் மிகுந்த துன்பங்கள் வந்தன. வெறும் துன்பங்கள் மட்டுமல்ல, பல வகையான கொடிய பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இன்று இயேசுவின் துன்பங்களையும் பாடுகளையும் நாம் தியானித்து இறைவேண்டல் செய்கிறோம். இயேசு எதற்காக இந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் இப்பொழுது நினைவில் கொள்வோம். அவருக்கென்று ஒரு நல்ல லட்சியம் இருந்தது. எல்லா மனிதரும் துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்வு வாழ வேண்டும் என்பதே அந்த லட்சியம். அதாவது எல்லாருக்கும் நலமான வாழ்வு என்பதே அவரது லட்சியம். அவர் தொடங்கி வைத்த இறையாட்சியின் லட்சியம். இந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காகவே இயேசு சிலுவை சுமந்தார். ஏனெனில் எந்த நல்ல லட்சியத்தை அடைய வேண்டுமென்றாலும் அதற்காக சில துன்பங்களை ஏற்க வேண்டும். குழந்தைகளாகிய நாம் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக நம் பெற்றோர்கள் எவ்வளவோ துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லவா? அதுபோலத்தான் இயேசு மனிதர்களாகிய நாம் அனைவரும் நலமாக, மகிழ்ச்சியாக, ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக சிலுவை சுமந்தார். துன்பங்களை ஏற்பதன் வழியாகத்தான் நன்மைகளை சாதிக்க இயலும் என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார். எல்லாரும் நல்வாழ்வு வாழ்கின்ற நல்லதோர் எதிர்கால சமுதாயத்தை உருவாக்க நாமும் பங்கு பெறுவோமா? முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோமே.
ஏனென்றால் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு கைது செய்யப்பட்டு அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்பட்டு இறுதியில் பிலாத்துவின் முன் கொண்டு செல்லப்பட்டார். ஏனெனில் பிலாத்துவிடம்தான் மரண தண்டனை அளிக்கும் அதிகாரம் இருந்தது. யூத மத தலைவர்கள் இயேசுவின் மீது பொய்க்குற்றம் சுமத்தினர். இயேசு கலகக்காரர் என்றும் மன்னருக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்டு தாம் மன்னராக ஆசைப்படுகிறார் என்றும் பழிகள் சுமத்தினர். இயேசு தம்மை குற்றமற்றவர் என்று நிரூபிக்க முயலவில்லை. கடவுளின் விருப்பப்படி நிகழட்டும் என்று இருந்தார். பிலாத்து கூட்டத்துக்கு அஞ்சி அந்த அநியாய தீர்ப்பை உரைத்தான். பாப்பா, ஏன் அழுற? அண்ணனுடைய பென்சிலை காணையில நான் தான் எடுத்துட்டு என் மேலே பழி போடுறான். நான் எடுக்கல. நம்மீது யாராவது தவறாக பழி சுமத்தினால் நாம் எவ்வளவு வருத்தப்படுகிறோம். தவறாக தண்டிக்கும் போதும் எவ்வளவு ஆத்திரம் வருகிறது. ஆனால் நாமும் தீர்ப்பிடுகிறோமே. பிறர் மீது பொய்க்குற்றம் சுமத்தும் போதும், நாம் தவறுகளை ஏற்றுக்கொள்ளாத போதும், நாம் தப்பிக்க பிறர் மீது பழி போடும் போதும் நாமும் தீர்ப்பிடுகிறோம். நம்மை போலதானே மற்றவர்களும் வருந்துவார்கள். நாம் ஏன் பிறரது உணர்வுகளை புரிந்து கொள்ள மறுக்கிறோம்? எங்கள் அன்பான இயேசுவே, பிறர் மீது பழி சுமத்தி தீர்ப்பிட்ட பாவங்களுக்காக மனம் வருந்துகிறோம். எங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ளவும் அவற்றிலிருந்து மனம் திரும்பவும் அருள் தாரும். பிறர் மீது பழி சுமத்தாமல் இருக்கவும் அநியாயமாக தீர்ப்பிடப்படுவோரின் சார்பாக நின்று அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவும் ஆற்றல் தாரும். இனிய நல்ல இயேசுவே, உமது லட்சிய பாதையில் உம்மோடு இணைந்து பங்கெடுக்க நாங்களும் இதோ வருகிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக. இரண்டாம் நிலை, இயேசு சிலுவை சுமக்கிறார். கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோமே. ஏனென்றால் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள்தான் தாங்கள் அறையப்பட வேண்டிய கழுமரமாகிய சிலுவையை கல்வாரி மலைக்கு சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். இயேசுவின் தோள் மீதும் அச்சிலுவை சுமத்தப்படுகிறது. அது மிகவும் பாரமானது. சாட்டையடிகள் பட்டும் பல வகையில் அலைக்கழிக்கப்பட்டும் ஏற்கனவே களைத்து விட்டார் இயேசு. சிலுவையை தோள் மேல் சுமப்பது மிக கடினமாகத்தான் இருந்தது. ஆயினும் முழு மனதோடு சிலுவையை தோள் மேல் தாங்குகிறார். சுமை சுமர்ந்து சோர்ந்து போகும் மக்களோடு தம்மை இணைக்கிறார். பாப்பா, பள்ளிக்கு இவ்வளவு புத்தகங்களை சுமப்பது கடினமாக இல்லையா? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் இப்படி கஷ்டப்பட்டு புத்தகங்களை சுமந்து படித்தால்தான் எதிர்காலத்தில் நல்லா இருக்க முடியும் என்று டீச்சர் சொன்னாங்க. ஒவ்வொருவருக்கும் சுமைகள் உள்ளன. சிறாராகிய நமக்கும் பல சுமைகள் உள்ளன. படிப்பு, புத்தக மூட்டைகள், தேர்வு பயம், நட்பு உறவுகளில் ஏற்படும் முறிவுகள், பெற்றோரின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற இயலுமா என்ற கவலை, இப்படி பல சுமைகள் உள்ளன.
சுமைகளை உதறிவிட வேண்டும் என்ற சோதனை நமக்கு ஏற்படும். எந்த கவலையும் இல்லாமல் இருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். பல நேரங்களில் நம் சுமைகளை பிறர் மீது சுமத்திவிடலாமா என்ற சோதனையும் வருகிறது. அல்லது குறுக்கு வழிகளில் அவற்றை தவிர்க்கலாமா, குறுக்கு வழிகளில் வெற்றி பெற இயலுமா என்ற சோதனை கூட வருகிறது. இயேசு சிலுவையை மறுக்கவில்லை, நம் சுமைகளைத்தான் அவர் தாங்கினார். நாம் ஏன் நம் சுமைகளை மறுக்க வேண்டும்? இயேசுவே போல பிறருடைய சுமைகளையும் கொஞ்சம் சுமக்க முயலலாமே. சுமைகளை தாங்காமல் எதையும் சாதிக்க இயலுமா? சுமை தாங்கியான இயேசுவே, சிலுவை வழிதான் மீட்பு, சுமைகளை தாங்குவதின் வழிதான் வாழ்வு என்று எங்களுக்கு கற்றுத் தருகிறீர். எங்கள் சுமைகளை தாங்கிக் கொள்ளவும் ஒருவர் ஒருவருக்கு சுமைகளை தாங்க உதவவும் எங்களுக்கு அருள் தாரும், ஆற்றல் அருளும். இனிய நல்ல இயேசுவே, உமது லட்சிய பாதையில் உம்மோடு இணைந்து பங்கெடுக்க நாங்களும் இதோ வருகிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக. மூன்றாம் நிலை, இயேசு தடுமாறி கீழே விழுகிறார். கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோமே, ஏனென்றால் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிலுவையின் சுமையும் அதிக களைப்பும் கரடுமுரடான பாதையும் இயேசுவை தடுமாற வைக்கின்றன. கீழே விழுகிறார். படை வீரர்கள் அவரை பிடித்து இழுத்து மீண்டும் எழ வைக்கின்றனர். அவர்களின் கட்டாயத்தினால் அல்ல, மாறாக லட்சிய பாதையை நிறைவு செய்ய வேண்டுமென்ற வேட்கையோடு மீண்டும் எழுகிறார் இயேசு. அண்ணா, நீ தேர்வில் தோற்று விட்டாயா? இனி என்ன செய்ய போகிற? வேற என்ன செய்ய போகிற? அடுத்த முறை நன்றாக படித்து சிறப்பாக வெற்றி பெற போகிறேன். சோதனையில் விழுவதை விட சுமைகளால் விழுவது நல்லது. தோல்விகள் ஒவ்வொன்றும் வீழ்ச்சியே, ஆனால் அவை எழுச்சியின் படிகளாய் அமையலாம். இயேசு வீழ்ந்து அப்படியே கிடக்கவில்லை, மாறாக மீண்டும் எழுகிறார். வேகத்தோடும் முனைப்போடும் எழுகிறார். நாமும் படிப்பில், தேர்வில், பிற முயற்சிகளில், நட்பு உறவுகளில் தோல்விகள் ஏற்படும் போது அல்லது ஏதாவது தவறுகள் செய்யும் போது ஏன் சோர்ந்து போக வேண்டும்? அதிக முனைப்போடு எழுந்து நடக்கலாமே. எங்கள் ஆற்றலான இயேசுவே, தோல்விகள், தவறுகள், உறவுகளில் சிக்கல்கள் போன்ற வீழ்ச்சிகளின் போது நாங்கள் சோர்ந்து போகிறோம். எங்களுக்கு உமது ஆற்றலை தாரும். மீண்டும் உம்மை போல் எழுந்து நடக்க வலிமை தாரும். இனிய நல்ல இயேசுவே, உமது லட்சிய பாதையில் உம்மோடு இணைந்து பங்கெடுக்க நாங்களும் இதோ வருகிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக. ஆறுதல்
4ஆம் நிலை. இயேசு தம் அன்னையை சந்திக்கிறார். கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோமே, ஏனென்றால் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. குழந்தையாய் இயேசுவை ஈன்றெடுத்த அன்னை, அவரை ஒரு லட்சியவாதியாக, அன்புடையவராக, பண்பாளராக உருவாக்கிய அன்னை, இதோ அவரது இறுதி லட்சிய பாதையிலும் பங்கெடுக்க வருகிறார். அன்னையின் முன்னிலை இயேசுவுக்கு உறுதியையும் துணிவையும் அளிக்கிறது. அன்னையின் கண்களில் வடியும் நீரை துடைத்துவிட்டு அன்னையின் கரங்களை பிடித்து கொண்டே மீண்டும் முன்னேறுகிறார் இயேசு. அந்த பாப்பா அழும்போது நீ அதன் கண்ணீரை துடைத்தாயே, இதை உனக்கு சொல்லி தந்தது யாரு? எங்க அம்மா. நம் முயற்சிகளிலும் செயல்களிலும், ஏன் தோல்விகளின் போது கூட நம் பின்னால் நிற்கும் ஆற்றல் நம் அன்னை. நாம் தவறும்போது கூட நம்மை வெறுக்காமல் சரியான வழியில் நம்மை நடத்துபவர் நம் அன்னை. நம் வெற்றியில் ஆனந்த கண்ணீரும், நம் தோல்விகள், துன்பங்கள், வீழ்ச்சிகளில் நம்மோடு சேர்ந்து வேதனை கண்ணீரும் வடிப்பவர் நம் அன்னை. இவர் இறை அன்னையின் சாயல். நம் அன்னையரை நாம் மதிக்கிறோமா? அன்பு செய்கிறோமா? அவர்கள் காட்டும் அன்பு வழியில் இயேசுவை போல் நடக்கிறோமா? அன்பான இயேசுவே, எங்கள் வாழ்வுக்கு ஆதாரமாக நீர் வழங்கியுள்ள அன்னை தந்தைக்காக நன்றி. அவர்களை நாங்கள் எப்போதும் மதிக்கவும், அன்பு செய்யவும், அவர்களுக்கு பணியவும், அவர்கள் காட்டும் வழியில் நடக்கவும் அருள்தாரும். எங்களுக்கு எப்போதும் நல்வழியை காட்ட அவர்களுக்கும் உமது அருளை தாரும். இனிய நன்மையே இயேசுவே, உமது லட்சிய பாதையில் உம்மோடு இணைந்து பங்கெடுக்க நாங்களும் இதோ வருகிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக. ஐந்தாம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோமே, ஏனென்றால் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிலுவை சுமந்து மிகவும் களைத்து போனார் இயேசு. அவருடைய நிலை மிகவும் கவலைக்கிடமாயிருந்தது. சிலுவையில் அறையப்பட்டுதான் சாக வேண்டும் என்பதே தீர்ப்பு. எங்கே வழியிலேயே இறந்து விடுவாரோ என்று அஞ்சிய படை வீரர்கள் இயேசுவுக்கு உதவ யாராவது முன் வருவார்களா என்று பார்க்கின்றனர். யார் முன் வருவார்? அப்போது வயலிலிருந்து அந்த வழியாக வந்த சீமோன் என்பவரை கட்டாயப்படுத்துகின்றனர். அறியாமலேயே சீமோன் இயேசுவின் லட்சிய பயணத்தில் பங்கெடுக்கிறார். அவரது பெயரும் நிலைத்துவிட்டது. அம்மா அம்மா, என் வகுப்பு தோழன் ஒருவன் சுகமில்லாமல் இருக்கிறான். நான் போய் கொஞ்ச நேரம் அவனோட இருந்துட்டு வரட்டுமா? அப்படியே அவன் வராத நாட்களில் நடந்த பாடங்களையும் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன். துன்ப நேரங்களில் யாராவது உடனிருந்தால் நமக்கு சற்று ஆறுதலாக இருக்கும். அதற்கு நண்பர்கள் நமக்கு தேவை. சுமைகள் அழுத்தும் போது தோள் கொடுக்க தோழர் தேவை. அதுவரையிலும் இயேசுவோடு கூட இருந்த அவருடைய தோழர்கள் அஞ்சி நடுங்கி ஓடியே விட்டனர்.
முன்பின் தெரியாத ஒருவரின் உதவியே இயேசுவுக்கு கிடைக்கிறது. தெரியாமலே இயேசுவின் பாதையில் பங்கெடுக்கிறார் சீமோன். நாம் யாருக்கு உதவி செய்கிறோம்? எங்கள் தோழரான இயேசுவே, விருப்பு வெறுப்பின்றி வேண்டியவர் வேண்டாதவர் என்று இல்லாமல், தெரிந்தவர் தெரியாதவர் என்றும் பாராமல், உதவி தேவைப்படுவோர் அனைவரிலும் உம்மை கண்டு அவர்களுக்கு தோள் கொடுத்து உதவ நல்ல மனம் தாரும். இனிய நல்ல இயேசுவே, உமது லட்சிய பாதையில் உம்மோடு இணைந்து பங்கெடுக்க நாங்களும் இதோ வருகிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக. ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோமே, ஏனென்றால் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. இரத்த கரையும் புழுதியும் படிந்து அலங்கோலமாக காட்சியளித்தது இயேசுவின் முகம். ஆனாலும் யாரும் எதுவும் செய்ய முன்வரவில்லை. காரணம் அச்சம். அப்போதுதான் ஒரு பெண்மணி கையில் ஒரு வெள்ளை துணியோடு வந்து இயேசுவின் முகத்தை துடைத்தார். மற்றவர்கள் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த பெண்மணி எல்லோரையும் வீரத்தோடு பார்க்கிறார். அவர்களுக்கு சவால் விடுவது போல் இருந்தது அந்த பார்வை. அந்த துணியில் இயேசுவுடைய முகத்தின் வடிவம் படிந்திருந்தது. அதை அந்த வீர பெண்மணி மிக பத்திரமாக பாதுகாத்தார். அந்த ஆள் தன்னுடைய மனைவியை அடிக்கும்போது எதிர்த்து கேட்டே, உனக்கு பயமா இல்லையா? அநியாயத்தை தட்டி கேட்க எதுக்கு பயப்படணும்? தன் மனைவி என்பதால் அவர் அப்படி அடிக்கலாமா? சீமோன் போல் கட்டாயத்தினால் அல்லாமல் இயேசுவுக்கு மனமுவந்து உதவ வந்த இந்த பெண்மணி உரிமையற்ற ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் ஒரு பிரதிநிதி. ஆற்றல் படைத்த ஆண் சமுதாயம் அநீதி கண்டு ஒதுங்கும்போது அல்லது அநீதிக்கு துணை போகும்போது ஒடுக்கப்பட்டவர்கள் எழ வேண்டும். சிறாராகிய நாமும் பலம் குஞ்சியவர்களே. ஆனால் உண்மைக்காக, நீதிக்காக, அமைதிக்காக நாம் ஒன்று சேரும்போது நம் பலம் அதிகமாகும். நாம் ஒன்று சேர்ந்து நீதிக்காக உழைப்போமா? நன்மை செய்ய யாரை கண்டும் அஞ்சாத மனம் தாரும் இயேசுவே, நீதிக்காகவும் உண்மைக்காகவும் அமைதிக்காகவும் உழைக்க ஆற்றல் தாரும் இயேசுவே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக.
8ஆம் நிலை. இயேசு மீண்டும் வீழ்கிறார். கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோமே, ஏனென்றால் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. உதவி செய்கின்றவர்கள் சிறிதளவே செய்ய இயலும். அவரவர் சுமைகளை அவரவரே சுமக்க வேண்டும். இயேசுவும் மீண்டும் சிலுவை சுமக்கத் தொடங்கினார். சிறிது நேரம் சுமந்த பின் மீண்டும் தள்ளாடி கீழே விழுந்தார். படை வீரர்கள் இப்போதும் சற்றும் கருணை இல்லாமல் இயேசுவை எழ வைத்தனர். மனிதரென்ற முறையில் இயேசு கூட உடலளவில் பலவீனமானவர்தான். ஆனால் அவரது உள்ளாற்றல் ஊக்கமானது. மீண்டும் எழுந்து நடக்கிறார். மகனே, இந்த முறையும் தேர்வில் தோல்வியா? என்னை மன்னிச்சிருங்க அப்பா, சில பாடங்கள் எனக்கு புரியவே இல்லை. எப்படியும் அடுத்த முறை வெற்றி பெறுவேன். 2ஆம் முறையும் வீழ்வது நல்லதென்று, ஆனால் நாம் மீண்டும் மீண்டும் வீழ்கிறோமே. இனி சிறப்பாக என் கடமைகளை செய்ய வேண்டும். செய்த தவறுகளை இனி செய்யக்கூடாது என்று நாம் அடிக்கடி எடுக்கும் தீர்மானங்கள் என்னவாயின? நம் நிலையை உணர்த்தத்தான் இயேசு மீண்டும் வீழ்ந்தாரோ? உறுதியூட்டும் இயேசுவே, நாங்கள் எடுக்கும் நல்ல தீர்மானங்களில் உறுதியாய் இருக்க ஆற்றல் தாரும். தவறுகளில் இருந்து விடுதலை பெறவும், வீழ்ச்சியிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளவும் விழிப்பான மனம் தாரும். இனிய நல்ல இயேசுவே, உமது லட்சிய பாதையில் உம்மோடு இணைந்து பங்கெடுக்க நாங்களும் இதோ வருகிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக. நிலை. இயேசுவை பார்த்து எருசலேம் மகளிர் அழுகிறார்கள். கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோமே, ஏனென்றால் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவை அதிகமாய் அன்பு செய்தவர்கள் ஏழைகளும் சிறுவரும் மகளிருமே. இவர்கள் அனைவரும் அன்றைய சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள். இயேசுவுக்கு கிடைத்த அநியாய தீர்ப்பையும் அவருடைய பாடுகளையும் பார்த்து அவர்களால் அழ மட்டுமே முடிந்தது. ஆனால் அவர்களது இந்த அழுகை இயேசுவுக்காக, நீதிக்காக, தங்களுக்காக அல்ல. ஆகவே இயேசுவே அவர்களை பார்த்து ஆறுதல் கூறுகிறார். அண்ணனை தானே அடித்தேன், அதுக்கு நீயே அழுகிறாய்? அண்ணன் ஒரு தப்பும் செய்யவில்லை. யாரோ உங்ககிட்ட பொய் சொல்லி தந்திருக்காங்க. பாவம் அண்ணன். இயலாமையின் ஒரு வெளிப்பாடு அழுகை. மிகுந்த அன்பு அக்கறையின் வெளிப்பாடும் அழுகையே. ஆனால் கண்ணீருக்கு ஆற்றல் உண்டு, அநீதிகளை சுட்டெரிக்கும் ஆற்றல் உண்டு. ஏனெனில் கண்ணீர் எளியவர்களின், இயலாதவர்களின் ஆயுதம். எருசலேம் மகளிரின் இந்த அழுகை பிறருக்காக, பிறர் துன்பத்தை கண்டு. சிறாராகிய நாமும் பல நேரங்களில் அழுகிறோம். எதற்காக அழுகிறோம்? நமக்கு காரியங்கள் ஆக வேண்டும் என்பதற்காகவா அல்லது பிறருக்காகவா? அன்பு இயேசுவே, நாங்கள் பல நேரங்களில் எங்களுக்காகவே அழுகிறோம். ஆகவேதான் எங்கள் கண்ணீர் ஆற்றல் இழந்து நிற்கிறது. பிறருக்காக, பிற துன்பத்தை கண்டு கண்ணீர் விடவும், அதன் மூலம் பிறருடைய கண்ணீரை துடைக்கும் ஆற்றல் பெறவும் வரம் தாரும்.
இனிய நல்லையே இயேசுவே, உமது லட்சிய பாதையில் உம்மோடு இணைந்து பங்கெடுக்க நாங்களும் இதோ வருகிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக. ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோமே, ஏனென்றால் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிலுவையின் சுமை, மிகுந்த களைப்பு, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை, வலிமை இழந்து கண்ணீரில் தத்தளிக்கும் சமூகம், இவையெல்லாம் சேர்ந்து இயேசுவை முற்றிலும் வலுவிழக்க செய்துவிட்டனர். மூன்றாம் முறையாக மீண்டும் இயேசு கீழே விழுகிறார். ஆனால் எஞ்சியிருக்கும் ஆற்றலை எல்லாம் ஒன்று திரட்டி மீண்டும் எழுகிறார். எந்த சூழலிலும் மீண்டும் எழ இயலும் என்பதற்கு உறுதியாக, நம்பிக்கையாக மீண்டும் எழுந்து நடக்கிறார் இலக்கை நோக்கி. அப்பா, என்னால் இனி வெற்றி பெறவே இயலாது. எனக்கு வாழவே பிடிக்கல. தேர்வு, மதிப்பெண், வெற்றி மட்டும்தான் வாழ்க்கையா? நீ வெற்றி பெறும் கணங்கள் எத்தனையோ உள்ளன, அவற்றை ஏன் மறந்துவிட்டாய்? 3 என்பது முழுமையை குறிக்கும் என்பார்கள். மூன்றாம் முறை என்பது முழுமையாக வீழ்ந்துவிட்ட, கைவிடப்பட்ட, இனி ஒன்றும் இயலாது என்ற நிலைக்கு வந்துவிட்ட அவலத்தை குறிக்கிறது. எத்தனையோ நல்ல முயற்சிகளை நாம் இவ்வாறு இனி இயலாது என்று ஒதுக்கி விடுகிறோம். அதனால் நமக்கும் பிறருக்கும் ஏற்படும் இழப்புகளை பற்றி எண்ணி இருக்கிறோமா? நம் படிப்பாக இருந்தாலும் சரி, எந்த நல்ல செயலாக இருந்தாலும் சரி, விடாமுயற்சி தேவை. இதோ இயேசு இன்னும் எழுகிறார். அவரோடு நாமும் புத்துணர்வோடு எழுவோமா? புத்துணர்வூட்டும் இயேசுவே, முயன்றால் இயலாதது எதுவுமில்லை என்பதை உம்மிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். நாங்கள் எப்போதும் இப்பாடத்தை நினைவில் நிறுத்தவும், தாழ்வு மனம், சோர்வு முதலியவற்றிலிருந்து விடுபடவும் ஆற்றல் தாரும். இனிய நல்லையே இயேசுவே, உமது லட்சிய பாதையில் உம்மோடு இணைந்து பங்கெடுக்க நாங்களும் இதோ வருகிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக. பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோமே,
ஏனென்றால் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. எப்படியோ கல்வாரி மலை உச்சியை அடைந்துவிட்டார் இயேசு. இனி சிலுவையில் அறைவதற்கு அவரை தயார்படுத்த வேண்டும். அவர்கள் வழக்கப்படி அவரது ஆடைகளை வலுக்கட்டாயமாக கழற்றுகிறார்கள். காயங்களோடு ஒட்டியிருந்த ஆடையை இழுத்து எடுக்கும்போது மிகுந்த வேதனை ஏற்படும். ஆனால் இயேசு அத்தனை வலியையும் அவமானத்தையும் மிகுந்த துணிவோடு தாங்குகிறார். என்னால் உங்களை மாதிரி இருக்க முடியல, விளையாட முடியல, உங்களை மாதிரி உடை உடுத்த முடியல. நான் எந்த ஆற்றலும் இல்லாத ஏழை. யாரும் என்கிட்ட பழகவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப அவமானமாக இருக்கு. கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். இன்று நான் விளையாட போகல, உன் கூட இருந்து உனக்கு உதவி செய்ய போகிறேன். விரைவில் எல்லாரையும் உன் கூட அன்பாக பழக வைக்கிறேன். மனிதரின் அடிப்படை தேவைகளில் ஒன்று ஆடை. மற்ற இரண்டையும் விட மனிதர் மிக கவனம் செலுத்துவது ஆடைக்கே. ஏனெனில் ஆடை நம் மானத்தை காப்பாற்றுவது. உணவு இல்லாமல் ஓரிரு நாட்கள் வாழலாம். வீடு இல்லாமலும் ஓரளவு சமாளித்து கொள்ளலாம். ஆடை இல்லாமல் இருக்க முடியுமா? தன்மானம் காக்கும் உரிமை எல்லோருக்கும் உள்ளது. ஆனால் இயேசுவுக்கு அந்த உரிமை பறிக்கப்படுகிறது. நாம் படிக்கும் இடங்களில், விளையாடும் இடங்களில் அல்லது வேறு இடங்களில் மற்றவரை, குறிப்பாக ஏழைகளை, வறியவரை, பல வகையான மாற்றுத்திறனாளிகளை அவமானப்படுத்துவதில்லையா? பிறரது குறைகளை கேலி செய்வதில்லையா? இரக்கம் மிகுந்த இயேசுவே, எங்கள் தவறுகளை மன்னியும். நீர் ஏழைகளை, மாற்றுத்திறனாளரை, பல்வேறு குறைபாடுகள் உள்ளவரை எவ்வளவோ மென்மையாக கையாண்டீர். அவர்களுடைய மாண்பை மென்மையாக மதித்தீர். அதுபோல நாங்களும் பிறரது மாண்பை நிலைநாட்ட நல்ல மனம் தாரும். இனிய நல்ல இயேசுவே, உமது லட்சிய பாதையில் உம்மோடு இணைந்து பங்கெடுக்க நாங்களும் இதோ வருகிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக. பதினொன்றாம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோமே. ஏனென்றால் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவை சிலுவை மரத்தின் மீது படுக்க வைத்து அவரது கைகளையும் கால்களையும் இழுத்து வைத்து சிலுவையில் ஆணிகளால் அறைகின்றனர். இயேசுவை அன்பு செய்த கூட்டம் அழுதபடியே பார்த்து கொண்டு நிற்கிறது. இயேசு கண்களை மூடியபடியே அனைத்தையும் தாங்கிக் கொள்கிறார். எனக்கு அவனை கண்டாலே பிடிக்கல. எப்பவும் எதுக்கும் அவன்தான் முதல்ல நிற்கிறான். நீ ஏன் அதற்காக பொறாமைப்படுகிறாய்? அவன் நல்லது தானே செய்கிறான். அது நம்ம எல்லாருக்கும் பெருமை தானே. அதற்கு மகிழ்ச்சி அடையலாமே. ஆற்றலோடு செயல்புரிந்த குழந்தைகளை அரவணைத்த கரங்கள், எளிய மக்களை தேடி நடந்த கால்கள், இதோ செயல்பட இயலாமல் ஆணிகளால் அறையப்பட்டு சிலுவையோடு பிணைக்கப்படுகின்றன. இனி அவரால் முன்பு போல் செயல்பட இயலுமா? நோயாளிகளை தொட்டு குணமாக்க இயலுமா?
நாம் செயல்பட இயலாமல் இருந்த நேரங்கள் எத்தனை! மற்றவர்கள் நம்மை விட சிறப்பாக செயல்படும்போது நாம் பொறாமைப்பட்ட தருணங்கள் எத்தனை! பிறரது செயல்பாடுகளையும் வளர்ச்சியையும் தடுக்க வேண்டும் என்று நாம் மனதில் தீமையாக நினைத்த நேரங்கள் எத்தனை! எனக்கு வராத பெருமை யாருக்கும் வரக்கூடாது என்று தன்னலத்தோடு நாம் செயல்பட்ட நேரங்கள் எத்தனை! கனிவான இயேசுவே, தன்னல நாட்டங்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்ததற்காக வருந்துகிறோம். நன்மை எங்கிருந்தாலும் யார் மூலமாக விளைந்தாலும் அதை முடக்கி விடாமல் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள நல்ல மனம் தாரும். பிறரது வளர்ச்சியில் வெற்றிகளில் மகிழ்ச்சி கொள்ள ஆற்றல் தாரும். இனிய நல்ல இயேசுவே, உமது லட்சிய பாதையில் உம்மோடு இணைந்து பங்கெடுக்க நாங்களும் இதோ வருகிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக. பனிரெண்டாம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோமே, ஏனென்றால் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. லூக்கா நற்செய்தி பிரிவு 23 34 முதல் 46 வரை உள்ள இறைவார்த்தைகள். அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். நேற்று உன்னை நான் மனவருத்தப்படுத்திவிட்டேன், என்னை மன்னிப்பாயா? ஐயே, அதை நான் அப்போவே மறந்து விட்டேன். வா, வகுப்பு தொடங்கும் முன் கொஞ்ச நேரம் சேர்ந்து விளையாடுவோம். சாகும் போதும் தம்மை கொஞ்சவர்களை மன்னித்து அவர்களுக்காக வேண்டுகிறார் இயேசு. தமக்கு துன்பம் தந்தவர்களையும் மன்னிக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்லி வந்தார். அதை தம் வாழ்விலும் கடைசி வரை கடைபிடிக்கிறார். தமது லட்சியமான இறையாட்சி எப்படி எல்லாரையும் மன்னித்து ஏற்கும் தன்மையுடையது என்று இவ்வாறு காட்டுகிறார். பகைவருக்கும் இறங்கும் நெஞ்சம் இயேசுவின் நெஞ்சம். குழந்தை மனமும் மன்னிக்கும் மனம்தான். ஆனாலும் சில நேரங்களில் நம்மால் அவரை போல மன்னிக்க இயலவில்லை. பகைவருக்கும் இறங்கும் நெஞ்சத்துக்காக மஞ்சாடுவோமா? அருளே உருவான இயேசுவே, பகைவர்களையும் மன்னிப்பது எப்படி என்று உம்மிடமிருந்தே கற்றுக்கொள்கிறோம். ஆனால் எங்கள் வாழ்வில் அதை கடைபிடிக்க இயலாமல் தவிக்கிறோம். பழிவாங்கும் எண்ணங்களை மாற்றி உம்மை போல் மன்னிக்கும் மனத்தை எங்களில் உருவாக்கும். இனிய நல்ல இயேசுவே, உமது லட்சிய பாதையில் உம்மோடு இணைந்து பங்கெடுக்க நாங்களும் இதோ வருகிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக.
13ஆம் நிலை. இயேசுவின் இறந்த உடல் அன்னையின் மடியில். கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோமே, ஏனென்றால் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிலுவையில் இருந்த இயேசுவின் உடலை சிலுவையிலிருந்து கீழே இறக்க அனுமதி பெற்றார் யோசேப்பு என்ற ஒருவர். கல்லறையில் அடக்கம் செய்வதற்கு முன் அன்னையின் மடியில் இயேசுவின் உடலை வைத்தனர், சற்று நேர ஆறுதலுக்காக. உடல் வலி ரொம்ப கஷ்டமா இருக்கா பாப்பா? பயமா இருக்கா? கஷ்டமாகத்தான் இருக்கு, ஆனாலும் பயம் இல்லை. விரைவில் குணமாகும் என்று எனக்கு தெரியும். இல்லை என்னாலும் பிரச்சனை இல்லை, தாங்கிக் கொள்வேன். அம்மா என் கூட இருந்து எனக்கு தைரியம் தருவாங்க. பிள்ளைகளாகிய நாம் நெடுநாள் நலமாக வாழ வேண்டும் என்றே நம் அன்னை தந்தையர் விரும்புகின்றனர். அதற்காகவே தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கின்றனர். ஆனால் இயேசுவின் அன்னைக்கு அந்த விருப்பம் நிறைவேறவில்லை. ஆயினும் இந்த நேரத்திலும் கலக்கமில்லாமல் துணிவோடு இருக்கிறார் அந்த அன்னை. இயேசுவின் தியாகத்தோடு அன்னையின் தியாகமும் ஒன்று சேர்கிறது. எல்லாரும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற இறையாட்சியின் லட்சியத்திற்காக தம் மகனையே தியாகம் செய்த இந்த அன்னையின் தியாகத்தில் நாமும் பங்கேற்போமா? பிறருக்காக நம் விருப்பங்களை, வசதிகளை, வாய்ப்புகளை, வெற்றிகளை, நாம் விரும்பும் பொருட்களை விட்டு கொடுக்க முன்வருவோமா? அன்னையின் மடியில் ஓய்வெடுக்கும் இயேசுவே, எந்த துன்பத்தையும் துணிவோடு தாங்கிக் கொள்ளும் மனத்தை தாரும். லட்சியவாதிகளுக்கான உறுதியையும் நம்பிக்கையும் எங்களுக்கும் எங்கள் பெற்றோருக்கும் தந்தருளும். எங்களுக்காக பல தியாகங்களை செய்யும் எங்கள் பெற்றோரை என்றும் காத்தருளும். பதினான்காம் நிலை. கல்லறையில் இயேசு. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோமே, ஏனென்றால் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. யூத சமூகத்தில் சற்று வசதியுள்ளவர்கள் தாங்கள் இறந்த பிறகு அடக்கம் செய்வதற்கென்று கல்லறைகளை தயார் செய்து வைத்திருப்பர். இயேசுவுக்கு என்று சொந்த நிலமோ சொத்தோ இருக்கவில்லை. ஆகவே யோசேப்பு என்பவர் தமக்கென்று தயார் செய்து வைத்திருந்த கல்லறையை இயேசுவுக்கு கொடுக்கிறார். கல்லறையில் இயேசுவின் உடலை வைத்து ஒரு பெரிய பாறாங்கல்லை கொண்டு கல்லறையை மூடினர். ஓர் லட்சியவாதியின் வாழ்வு முடிந்தது என்று எண்ணிக்கொண்டு கனத்த இதயங்களோடு அனைவரும் வீடு திரும்பினர். உனக்கு 1000 ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வாய்? முதலில் கொஞ்சம் காசுக்கு அம்மா, அப்பா, தம்பி, தங்கைக்கு ஏதாவது வாங்குவேன். மீதி பணத்தை என் வகுப்பில் உள்ள ஏழை மாணவருக்கான நிதியில் சேர்ப்பேன். உலகமெல்லாம் தமதாக்கினாலும் இறுதியில் மனிதர் அடங்குவது 6 அடி நிலத்துக்குள்ளேதான். இறைமகனுக்கும் இந்த நியதி விதிவிலக்காகவில்லை. கடவுள் நமக்கு தந்த ஆற்றல்கள், செல்வங்கள், வாழ்வு இவையெல்லாம் இவ்வுலக வாழ்வில் நாம் எல்லாரும் நல்வாழ்வு வாழ்வதற்காகவே. இறையாட்சியின் கனவும் அதுவே. வாழ்வின் நிறைவு எப்போதும் வரலாம். அப்போது இவையெல்லாம் நம்மிடமிருந்து அகன்றுவிடும். நாம் செய்த நன்மைகள், நாம் வளர்த்து கொண்ட நட்புறவுகள், பிறருக்காக நாம் மேற்கொண்ட தியாகங்கள் இவையே நம் கூட வருவன. இவற்றை சிறு பருவத்திலேயே நாம் உணர்ந்திருக்கிறோமா? எங்கள் வாழ்வாம் இயேசுவே,
எங்களுக்கு நீர் தந்துள்ள வாழ்வு, ஆற்றல்கள், வசதிகள், வாய்ப்புகள் எல்லாவற்றையும் இறையாட்சிக்காக நாங்கள் அர்ப்பணிக்க, அதன் வெளிப்பாடாக பிறருடைய நல்வாழ்வுக்காக உழைக்க ஆற்றல் தாரும். சிறாராகிய நாங்கள் எல்லாரும் இணைந்து எங்கள் சமூகத்தை எல்லாரும் நல்வாழ்வு வாழ்கின்ற சமூகமாக மாற்ற அருள்தாரும். இனிய நல்ல இயேசுவே, உமது லட்சிய பாதையில் உம்மோடு இணைந்து பங்கெடுக்க நாங்களும் இதோ வருகிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக.